Dear students, 11th standard chemistry, thermodynamics 7th lesson பார்க்க போகிற டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ் தான். இது உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தோன்னு சொல்லிடலாம் நீங்கள், ஓகேவா? ஏன்னா அந்த அடைபடிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், அது மாதிரி இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? எப்படி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது when a system return to its original state after completing a series of changes, then it is said that a cycle is completed. This process is known as a cyclic process. For a cyclic process, du is equal to 0, dh is equal to 0. ங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, அது வந்து ஜீரோவாக இருக்கும். என்தால்பி ஜீரோவாக இருக்குது, ப்ரெஷர் ஜீரோவாக இருக்குது, வால்யூம் ஜீரோவாக இருக்குது, டெம்பரேச்சர் ஜீரோவாக இருக்குது. எப்போ அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஒரு சைக்கிளுக்கே முடிச்சதுக்கப்புறம் என்னவாக இருக்குது அப்படின்னா எல்லாமே ஜீரோவாக இருக்கும். இட் இஸ் கால்டு சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிளிக் ப்ராசஸ் இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், ஓகேவா? 1 2 3 4 5 ஃபேக்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கு. எது அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ ஓகே, அகெயின் ஒன் டைம், internal energy, enthalpy, pressure, volume, temperature. இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ். எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ஜீரோ மீன்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓவர்வியூ த ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் கண்டிஷன். அதில் பாருங்கள், அடையாபடிக் ப்ராசஸ்னால் ஜீரோ, Q = 0, ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் 0, ஐசோபேரிக் ப்ரெஷர் வந்து 0, ஐசோகோரிக் வால்யூம் வந்து 0. சைக்கிளிக் ப்ராசஸ் எனர்ஜி, என்தால்பி, அதான் இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் எல்லாமே என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ். இந்த ஓவர்வியூ த ப்ராசஸ் அண்டு இட்ஸ் கண்டிஷன். அந்த 5 ப்ராசஸும் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த டேபிளும் இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னா என்ன டாபிக் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸ்டேட், அதோட ஃபங்க்ஷன்ஸ், தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ மொத்தமாக 2 ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்டேட் ஃபங்க்ஷன் அந்த பேக் ஃபங்க்ஷனில். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலுக்கு போகும்போது அது 1 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரோட்டை நம்ம இது பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இனிஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம வீட்டிலேருந்து அந்த கோயில் வந்து 1 கிலோமீட்டர், ஓகேவா? அந்த 1 கிலோமீட்டரில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரோடு வந்து வளைஞ்சு போகும், ஓகேவா? ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிஷியல் டு ஃபைனல், இங்கேருந்து நேராக கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் நேராக போங்க, இங்கே ஒரு கடை வரும், அங்கேருந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோட் ஒன்று வரும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணுங்கள். அப்புறம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் பண்ணிக்கிங்க, நேராக கோயில் வந்துடும். இப்படியும் சொல்லலாம். அந்த 1 கிலோமீட்டர் ஷார்ட் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நேராக என்ன பண்ணுறீங்க, கோயிலுக்கு போயிருங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ரோட்லேயே பண்ணிங்கன்னா அந்த ரோடு தான், அந்த ரோட்லேயே இப்போ நேராக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்துடும். இப்படியும் வழி சொல்லுவாங்க. இல்லாட்டி இப்போ நம்ம அதெல்லாம் சொன்னோம்ல, ஸோ அந்த மாதிரி வழி சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன், பேட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கிறது இனிஷியல் டு ஃபைனல். ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுது, ஓகேவா? ஒரு சிஸ்டத்துக்கு எனர்ஜி கொடுக்குறோம், ஒர்க் பண்ணுது, ஓகேவா? என்ன நடக்குது, ஒர்க் நடந்துருது, முடிஞ்சிருச்சு. ஒரு சிஸ்டத்துக்கு எனர்ஜி இப்படி கொடுக்குறோம், அப்படி ஒர்க் நடக்குது, ஓகே? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈல்டு கிடைக்குது, இப்படியும் சொல்லலாம். ஸோ இனிஷியல் டு ஃபைனலில் மென்ஷன் பண்ணால் அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஓகேவா? அது என்னென்ன வழியிலலாம் நடக்குது அப்படிங்கிறத சொன்னால் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேத் ஃபங்க்ஷன். வழிமுறையில் சொல்கிறது பேத்திங் ஏரியாஸ். ஸோ அதை சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம், ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the thermodynamical system can be defined by using the variables என்ன அப்படின்னா pressure, volume, temperature and n. என்னங்கிறது number of moles. A state function is a thermodynamical property of a system which has a specific value for a given state, does not depends on the path, a manner. எப்படி போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நேராக போயிட்டோம், by which the particular state is reached.
நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியல் டு ஃபைனலில் மட்டும்தான் இங்கே பேசுகிறோம். ஒர்க் பண்ணுறோம், சாரி எனர்ஜி கொடுக்குறோம், ஒர்க் நடக்குது, அவ்வளோதான். எப்படி கொடுக்குறோம், என்ன வழியில் கொடுக்குறோம், எதை மூலியமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லவே இல்லை. ஸோ அந்த இனிஷியல்லையும் ஃபைனலையும் மட்டும் டிபெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ப்ரெஷர் P, வால்யூம் V, டெம்பரேச்சர் T, இன்டர்னல் எனர்ஜி U, என்தால்பி H, ஃப்ரீ எனர்ஜி G. ப்ரெஷர் அது இனிஷியல் டு ஃபைனல் தான் சொல்ல முடியும், வால்யூம் இனிஷியல் டு ஃபைனல் தான், டெம்பரேச்சர் இனிஷியல் டு ஃபைனல், இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் டு ஃபைனல், என்தால்பி இனிஷியல் டு ஃபைனல், ஃப்ரீ எனர்ஜி இனிஷியல் டு ஃபைனல் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பேத் ஃபங்க்ஷன். இது வந்து பேத்திங் ஏரியாவை என்னென்ன ப்ராசஸ் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். A path function is a thermodynamic property of the system whose value depends on the path which the system changes from its initial to final state. Example, work, heat. Workங்கிறது W, heatங்கிறது Q. Work will have a different values if the process is carried out reversibly or irreversibly. அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்குது, இப்படி வருது, ஓகேவா, இந்த ரிவர்சிபிளாக நடக்குது, ஓகே, இல்லை இர்ரிவர்சிபிளாக நடக்குது, ஒரே பொசிஷனாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஈச் அண்ட் எவரி மூவ்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேத் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. அது என்ன நம்பர் எல்லாம் நடக்குது, ஓகேவா, அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க, அப்படி நடந்துச்சு, ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருந்துச்சு, இவ்வளவு போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஈச் அண்ட் எவரி மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேத் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறது இல்லை, அதோட இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும் தான் சொல்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கும் பேத் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் பேத் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.